தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நீங்க அரசாவுடைய செயல்பாடு பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான யாருக்கே சொன்ன மாதிரி நிதி பற்றாக்குறை வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்க திட்டங்களா இருக்கட்டும், இல்ல தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிச்ச சில திட்டங்களா இருக்கட்டும், அதை செயல்படுத்தல மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. குறிப்பா நிதி பற்றாக்குறை. அந்த நிதி பற்றாக்குறை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சியில புதிய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. நீங்களே பார்த்துட்டு அடுத்த பட்ஜெட் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது சம்பந்தமான விஷயங்கள், இந்த நிதி பற்றாக்குறை எப்படி அவங்க கையாள போறாங்க, குறிப்பா அத நிதி மேலாண்மை, நீங்க வருவாயில் பொறுத்த வரைக்கும் அந்த பல இடங்களை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குதுல, அந்த அந்த சிறப்பான ஒரு நிதி மேலாண்மை மூலியமா கூடுதல் அந்த நிதி வரதுக்குண்டான ஏற்பாடுகள் சரி, அதே நேரத்துல அரசு செலவு, அதாவது திட்டங்களுக்கு உண்டான செலவீடுகள் அதுல பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்க யாருக்கே சொல்லியிருக்கிறாங்க, கமிஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 20-30 விழுக்காடு வந்து அந்த திட்ட செலவுகளை குறைக்கும் பொழுது நீங்க கூடுதல் அந்த திட்டங்களுக்கு உண்டான அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பார்த்து நம்ம சொல்ல முடியும். நவோதய பள்ளிகள் சொல்றீங்களா? அதாவது நவோதய பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் போன்ற முந்தைய அரசு திமுக அரசு ஒரு பாலிசியில் என்னன்னா, நவோதய பள்ளிகள் வந்து மும்மொழி கொள்கையை அதுக்குண்டான மும்மொழி கொள்கையை அவங்க அதுக்குண்டான அது வந்து மும்மொழி கொள்கை இருந்தாதான் அதை செயல்படுத்த முடியுங்கிறதுனால நம்முடைய தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அது இருமொழி கொள்கையில நாங்க இருக்கிறோம், அதனால நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இந்தியா முழுக்க இந்த நவோதய பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கு அதுக்குண்டான பதில வந்து அடுத்த சில வாரங்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த அரசியல்வாதி அவரு இரண்டையும் தவறு சொல்லும்போது பிற்காலத்தை தாயகோட போறது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நாங்க கூட்டணி செய்யறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க சாதி மத பிரிவினைவாத அரசியல் அது தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அப்போதைய பொறுத்தவரை திமுக தான் அதுக்குண்டான எதிர்க்கக்கூடிய வல்லமை இருந்துன்னு சொல்லி நாங்க மாத்திரம் கிடையாது, காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கம் எல்லாருமே நாங்க வந்து பல எங்க கட்சிகளுக்கிடையே மாறுபட்ட கருத்துகள், பல கருத்துக்கள், வேறுபாடுகள் அதை இருந்தாலுமே அந்த ஒரு காரணத்துக்காண்டி, மதவாத அரசியல் எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காண்டியே நாங்க திமுக கூட்டணியில சேர்ந்தோம். அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தாவேக்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாற்று அரசியல் கொண்டு இருக்காங்க. சாதி மத பிரிவினை அரசியல் மாத்திரம் கிடையாது, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொன்னா அவங்க சொன்னபடி இன்னைக்கு வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு உருவாக்குறதுக்கு உண்டான அந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில நாங்க மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்கள் திமுக கூட்டணி அத்தனை இயக்கங்களும் இன்னைக்கு தாவேக்கு ஆதரவாக நீங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்க எந்த காரணத்துக்காண்டி திமுகவோட சேர்ந்துங்கிறது அது நாங்க சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு வந்து அது அரசாங்கம் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னைக்கு திமுக எடுத்துச்சோ அன்னைக்கே பொறுத்த வரைக்கும் திமுக இருந்து அத்தனை கூட்டணி இயக்கங்களும் நாங்க வந்து இனிமே நாங்க நாங்க வந்து திமுக கூட்டணியில் நாங்க இருக்க முடியாதுங்கிற ஒரு இதை நாங்க உணர்ந்தோம். அதன் அடிப்படையில் நாங்க வெளியே வந்தோம். நன்றி.